ரொம்ப முக்கியம் அது. ஹிப்ல இருக்கணும். ஏன்னா உங்க ஷோல்டரோ எல்போவோ வச்சு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணீங்கன்னா ஃபெட்டிக் ஆயிருவீங்க. உங்களால 30 செகண்டுக்கு மேல பண்ண முடியாது. சோ உங்க மூவ்மெண்ட் வந்து ஹிப்ல இருக்கணும். இவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாரு. 2 நிப்பிள்ஸ்க்கு நடுவுல சென்டர் ஆஃப் த செஸ்ட்ல உங்க பாம் பிளேஸ் பண்ணிருக்கணும். எஸ், வெரி குட். நீங்க பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட் கம்ப்ரஸ் ஆகும், ஹார்ட் வந்து ஸ்குவீஸ் ஆகும், பிரெயினுக்கு வந்து பிளட் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் சிபிஆர். இது வந்து எத்தனை கொடுக்கணும்? எஸ், 30 முடிச்சத உடனே இன்னொரு ரெஸ்கியூவர் வந்து பிரீதிங் பண்ணணும். ஸோ 2 பேர் இருந்தீங்கன்னா பெட்டர். ஒருத்தர் இருந்தீங்கன்னா நீங்களே போய் அடுத்தது பிரீதிங் பண்ணணும். எப்படின்னா நீங்க வீட்டுல உங்க ரிலேட்டிவோ உங்க தெரிஞ்சவங்களோ நீங்க மவுத் டு மவுத் பிரெத் கொடுக்கலாம். என்னன்னா ஒரு கையில வந்து தலையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம், இன்னொரு ஃபிங்கரை வச்சு மூக்கை மோஸ் பண்ணி லிப்பை லாக் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கிவ் நல்ல ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காம ஒரு நார்மல் மூச்சு விடுற மாதிரி நல்ல ஒரு பிரீதை வந்து உள்ள தள்ளி விடணும். தள்ளும் போது செஸ்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் தெரியணும். ஸோ 2 பிரெத்ஸ் நீங்க கொடுக்கணும். அதாவது இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து ஹெட் டில்ட் சின் லிப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலா தலை வந்து இப்படி இருந்துச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிருக்கும். தொண்டை, அதாவது ஏர்வேன்னு சொல்லுவோம், மூக்கு, தொண்டை, கழுத்து, அதுக்கப்புறம் தான் நுரையீரலுக்கு காத்து போகும். இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஹெட் டில்ட் பண்ணி ஹெட் டில்ட் ஆச்சுன்னா ஒரு ஓப்பன் ஆயிரும் ஏர்வே. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன், அப்புறம் ஏர்வே, அப்புறம் பிரீதிங். ஸோ CAB யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சர்க்குலேஷன் ஃபர்ஸ்ட், தென் யூ ஹாவ் டு ஏர்வே பேட்டர்ன் பண்ணிக்கணும். அதாவது ஹெட் டில்ட் அண்ட் சின் லிஃப்ட் பண்ணிட்டு மவுத்தை லாக் பண்ணிட்டு, இல்லாட்டி உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் எமர்ஜென்சில இந்த AED மிஷின் இந்த மாஸ்க் இருக்கு, பண்ணிக்கிட்டு கூட இது வழியா கூட நீங்க இது பண்ணிக்கலாம். அதோட ஒரு வால்வ் இருக்கும். ஸோ அந்த கண்டாமினேஷன் உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிரீதிங் கொடுத்தீங்கன்னா ஸோ the chest will expand. இது வந்து நீங்க வந்து 30 கம்ப்ரெஷன் 2 பிரெத்ஸ் 30:2 ரேஷியோ. ஒரு நிமிஷத்துக்கு 100 கம்ப்ரெஷன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்க அட்லீஸ்ட் 2 to 3 ரெஸ்கியூவர்ஸ் மாத்தி கொடுத்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ள ஒருத்தர் பிரீதிங் கொடுக்கலாம், ஒருத்தர் கம்ப்ரெஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க மாத்தி பண்ணிக்கலாம். இது வந்து எது வரைக்கும் பண்ணணும்? 5 சைக்கிள்ஸ் இல்ல அட்லீஸ்ட் உங்களை யாராவது ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் வித் AED. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏன் வந்து நார்மலா இருக்கிற ஒரு ஹார்ட் அட்டாக்னா நெஞ்சு வலி வருமே, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்களே, மயக்கம் வருமே, ஏன் வந்து நார்மலா நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு மயக்கம் அடிச்சு விழுறாருன்னா ஹார்ட்ல வந்து அதுக்கு அதாவது வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டுக்குள்ளேயே ஒரு கரண்ட் சர்க்யூட் மாதிரி இருக்கும். அதுல வந்து டிஸ்கனெக்ஷன் ஆகுறதுனால ஹார்ட் பம்பிங் வந்து 200 to 300 பம்ப் ஆகும், ஆனா பிளட்டே வெளியில வராது. அது வந்து வென்ட்ரிகுலர் டக்கிகார்டியான்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஆர் சடன் அன்கான்சியஸ்னஸ். இது வந்து ஒரு சிம்பிள் மிஷின். இதை ஓபன் பண்ணீங்கன்னா அதுலயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். அந்த வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இது அப்நார்மாலிட்டியை வந்து கரெக்ட் பண்றது இந்த மிஷின். அது உள்ளேயே 2 பேட் இருக்கும். அந்த 2 பேட் ஒன்று வந்து செஸ்டோட சென்டர்ல வைக்கணும், இன்னொன்று வந்து சைட்ல வைக்கணும். அதோட லொகேஷன் போட்டோவோட இருக்கும். அதை எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மிஷின்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆன் பண்ணீங்கன்னா அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். நீங்க கனெக்ட் பண்ணுங்க, ஷாக்கை டெலிவரி பண்ணுங்க. அந்த ஷாக்கை டெலிவரி பண்ணும்போது யாருமே பேசவே டச் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க அதை கனெக்ட் பண்ணிட்டு அதை இது பண்ணிட்டு ஷாக் டெலிவரி பண்ணீங்கன்னா அந்த வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா 200 to 300 அடிக்கிறது வந்து டக்குனு ஸ்டாப் ஆகி சம்டைம்ஸ் நார்மல் சயின்ஸ் நார்மல் ரிதம்க்கே போயிடும். அப்போ பல்சேஷன் நார்மலே பேஷண்ட்டே கான்சியஸ் ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன். அதனால ஆல் ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், எனி பப்ளிக் பிளேஸ், மால்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு இந்த AED மிஷின் அங்கே இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். சிம்பிள் மிஷின், ஒரு நார்மல் நீங்க மொபைல் எனி எஜுகேட்டட் பர்சன் கேன் ரீட் அண்ட் யூஸ் இட். அந்த 2 பேட்ஸ் இருக்கும். அந்த 2 பேடை கரெக்டாக வச்சு அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் ஷாக் பட்டன் இருக்கும். 2 பட்டன் தான் ஒன்று ஆன் பட்டன், ஒன்று ஷாக் பட்டன். அந்த ஷாக்கை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷாக் வில் பி டெலிவர்ட். சம்டைம்ல ஷாக் டெலிவரி ஆனோடனே பேஷண்ட் காஃப் பண்ணி கான்சியஸ் ஆவாங்க. அப்புறம் அந்த வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்ற ப்ராப்ளம் ரிவர்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் CPR. ஸோ ஒரு டாக்டரோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போற வரைக்கும் இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு ட்ரெயின்டு பேராமெடிக்கல் CPR ட்ரெயின்டு, அதாவது நான் சொல்றது பேசிக் லைஃப் சப்போர்ட். அவங்க பண்ண போறது அடுத்தது பண்ண போறது வந்து அட்வான்ஸ்டு கார்டியாக் லைஃப் சப்போர்ட். அவங்க வந்து டேக் ஓவர் பண்ற வரைக்கும் யாரா இருந்தாலும் எந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தாலும் இந்த CPR அப்படின்றது செஸ்ட் கம்ப்ரெஷன், பிரீதிங், ஏர்வே சர்க்குலேஷன், ஏர்வே பிரீதிங் CAB அப்படின்றத நீங்க ஒரு 5 to 10 minutes நீங்க வந்து பண்ணீங்கன்னா அந்த 10 minutesல பேஷண்ட் கான்சியஸ் ஆகலாம்.
அவங்களுக்கு பிரெயின் பர்மனன்ட் டேமேஜ் ஆகுறது நீங்க தடுக்கலாம். செகண்ட், அவங்க வர வரைக்கும் அந்த பேஷண்டோட உயிரை நீங்க காப்பாற்றுறது. there is possibility to save the patient. This is the basics about CPR. Sir, some few volunteers can come and you can demonstrate பண்ணி காட்டலாம். நான் இப்ப சொன்னதை ஒருத்தர் வந்து எனக்கு பண்ணி காட்டலாம். யாராவது பண்றீங்களா? யாரா இருந்தாலும் ஓகே, ஒருத்தரா வாங்க. இல்ல இப்ப ஒரு பேஷண்ட் அன்கான்சியஸா படுத்திருக்காங்க, 2 பேர் வாங்க. 2 friends பேஷண்ட் இஸ் அன்கான்சியஸ். சார் பாத்துட்டாரு. இப்ப வந்து அவேக்கா இருக்காரா அப்படின்னு செக் பண்றாரு.